நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். யோகாவை வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றுதலை நாட்டு வளர்ச்சிக்குரிய ஒரு முதன்மை கூறாக பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வது போல, யோகா நம்முடைய வாழ்வியலிலே நாம் செய்கின்ற செயல்களிலே ஒரு நிலையாக இருந்தது. அதில் திருமூலர் குறிப்பிட்டு சொல்லுகின்ற 8 வகை யோகங்கள் இருக்கின்றன. அட்டாங்க யோகம் என்று சொல்லுவார்கள். அதில் ஆசனம் என்பது ஒன்று. உடல் அசைவுகள், இருக்கை நிலைகள் எல்லாம் உணர்த்துவது. அந்த தன்மையிலே நம்முடைய உடலை பேணும் பொழுது பல்வேறு வகையான இயக்கங்கள், அதன் மூலம் சீரான உள்ளுறுப்பு செயல்பாடுகள், இரத்த ஓட்டம் முதலான நிலைகளிலே நம்முடைய உடல் பேணப்படும். அதே போல் பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியும் மிகவும் இன்றியமையாதது. மூச்சு சீராக இல்லாததாலேயே உடலுக்கு தேவையான போதுமான பிராணவாயு என்கின்ற ஆக்சிஜன் கிடைக்கப்பெறாததாலேயே பல நேரங்களில் நம்முடைய உடலுக்கு நலமின்மை ஏற்படுகின்றது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு யோக பயிற்சி மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுகின்ற அந்த வணக்கத்திலேயே ஒரு 12-13 நிலைகள் இருக்கின்றன. அந்த நிலைகள் மட்டும் செய்யப்பட்டாலும் கூட நம்முடைய உடலுக்கு ஒரு நல்ல பயிற்சி கிடைக்கும். அப்படி இல்லை என்றாலும் தினமும் நடைப்பயிற்சியாவது மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய மருத்துவர்களும் பலவாறாக நமக்கு அறிவுரை செய்கின்றார்கள். பல நேரங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நடைப்பயிற்சி செய்துவிட்டு திரும்ப வரும்பொழுது எண்ணெயிலே பொரித்த பலகாரங்கள் முதலானவற்றை வாங்கி உண்கின்ற தன்மையும் இன்றைக்கு காணப்படுகின்றது. 1 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்ததனுடைய பயன் ஒரு மெதுவடையை உண்பதனாலேயே காணாமல் போய்விடுகிறது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. யோக பயிற்சியை திருமந்திரம் அழகாக சொல்லுகின்றது. வேதாத்ரி மகரிஷி போன்றவர்களுடைய அந்த பயிற்சி வகுப்புகள் பல வகையாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. அரவிந்தர் போன்றவர்களின், ஸ்ரீ ரவிசங்கர்ஜி போன்றவர்களினுடைய நிலைகள் எல்லாம் ஒரு வகையில் நமக்கு பயன்பாடாக இருக்கின்றன. எந்த வகையிலாயினும் யோக கலையை நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கமாக கற்றுக்கொள்வது நமக்கு மிகவும் நலன் பயப்பது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும், நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.